ஸ்தோத்திரங்கத்தாவே, ஸ்தோத்திரிக்கும் பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியுடைமை துதிக்கிறோம், நன்றியுடைமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்பா எங்களுடைய வியாபாரங்களை ஆசீர்வதிக்கின்ற ஒரு தேவன் என்பதை வேதம் முழுவதும் நாங்கள் பார்க்கின்றோம். நீர் எங்களுக்கு அப்படியாக வாக்குத்தத்தமும் கொடுத்திருக்கிறீர். இந்த நாளிலும் எங்களுடைய வியாபாரங்கள், தொழில்கள், எங்களுடைய குடும்பங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்தபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு இந்த நாளிலே பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் திருப்புவோம் உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உபாகமம் 28:8. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கென்று கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வசனம் என்னவென்றால், கர்த்தர் உன் களஞ்சியங்களை ஆசீர்வதிக்கிறார், நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுகிறார். இப்படி கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தரும் பொழுது என்ன நடக்கிறதாம்? வேதம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் நமது பொக்கிஷ சாலைகள் வானத்தை திறப்பார். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்படி என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளை எப்படியாக மாற்றுகிறது என்றால், கடனே இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள் நம்மை கொண்டு போகிறது மாத்திரமல்ல, கடனில் இருக்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அதுதான் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கின்ற ஒரு தீர்மானம். ஒருவேளை வேதத்திலே இப்படி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஒருவேளை கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் அவனை மாற்றுகிறார், அந்த ஆசீர்வாதம் எப்படி அவனுக்கு ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணுகிறது என்பதை நாம் வாசிக்க கேட்போம். நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம் கவனத்தை திருப்புவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளை, இந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் ஒரு விசேஷமான ஒரு அதிகாரம். இது ஒருவேளை இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள், அவர்கள் இந்த அதிகாரத்தை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்றால், த லார்ட்ஸ் சாப்டர், அதாவது கடவுளுடைய அதிகாரம், அவருடைய அதிகாரம் என்று சொல்லி இந்த அதிகாரத்துக்கு அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய தன்மை என்ன, கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தர் எவ்வளவு பெரியவர், கர்த்தர் ஒரு மனிதனை அவர் ஆசீர்வதிக்கும் போது என்னெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு மனிதனுக்குள்ள வந்து அது வெளிப்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த 26ஆம் அதிகாரம் அது லார்ட்ஸ் சாப்டர் என்று சொல்லி அவர்கள் இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக 26 என்பதே அது கடவுளை குறிக்கிற ஒரு காரியமாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். ஏனென்றால் இந்த யெகோவா என்று சொல்லப்படுகின்ற அந்த YEHO அப்படின்னு அந்த வேர்டு வருதுல்ல, அதுக்கு அந்த ட்ரமாட்டிக்கல் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோன்னா 26 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஒய்க்கு ஒரு வேல்யூ இருக்கும், அந்த ஈக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இதெல்லாம் டோட்டல் பண்ணி பார்க்கும் பொழுது 26 எபிரேய மொழியில், நான் சொல்கிறேன் ஆங்கிலத்தில் கிடையாது, எபிரேய மொழியில் அந்த எழுத்துக்கு அந்த வேல்யூ எல்லாம் பார்க்கும் பொழுது 26. ஒருவேளை நான் நியூமராலஜி சொல்லலை, வேதத்தில் சில ரகசியங்களை இப்படிப்பட்ட எண்களிலே ஆண்டவர் வைத்திருக்கின்றார். ஒருவேளை 7 என்பதால் அது பரிபூர்ணத்தை குறிக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஸோ அது போல சில எண்களுக்குள்ளே சில ரகசியங்களை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். ஆகவேதான் நீங்கள் 136ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி எத்தனை வாட்டி இருக்கும்? 26 முறை இருக்கும். எத்தனை முறை? 26 முறை கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி. ஏனென்றால் அது கடவுளுடைய கேரக்டரை, அது கடவுளுடைய குணநலன்களை அதை குறிக்கிறது. எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, ஓகே, இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், இங்கே ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த மனிதன் பேர் ஈசாக்கு. அநேக நாட்களிலே இல்லை அநேக காரியங்களிலே, ஒருவேளை வியாபாரம் ஆசீர்வாத கூட்டம் என்றாலே அநேக ஊழியர்கள் இந்த வசனத்தை எடுத்து போதிக்கிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்திலே
விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை அனுபவித்தான். இங்கே பார்க்கும் பொழுது அந்த தேசம், அந்த வருஷம், அது என்ன தேசம் என்றால் 6ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஈசாக்கு இப்பொழுது கானான் தேசத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 26:1. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு கோராருக்கு போனான். பாருங்க என்ன நடக்கிறது என்றால், இப்பொழுது இந்த கானான் தேசத்தில் ஈசாக்கு குடியிருக்கும் போது இப்பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்றால் பஞ்சம் வருகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஈசாக்கு என்பவன் ஒரு விசேஷித்தமான ஒரு மனிதன். அதை நான் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறேன். எப்படி என்றால், நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று சொல்லி மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்தது. யாக்கோபு என்ற பெயரை யாக்கோபு என்ற பெயரை இஸ்ரவேல் என்று சொல்லி மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆண்டவருக்கு இருந்தது. ஆனால் ஈசாக்குடைய பெயரை மாற்றவேலை, அப்படியே இருந்தது. காரணம் என்னவென்றால், ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு மகனாக அங்கே காணப்படுகிறான். ஆகவே இந்த ஈசாக்கு அது ஒரு விசேஷித்தமான ஒரு மனிதன். இப்பொழுது ஈசாக்கு குடியிருக்கிற அந்த தேசத்தில் என்ன இருக்கிறது? பஞ்சம் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே கடவுள் நம்மோடு இருக்கிறபடினால் எப்பொழுதும் நமக்கு செழிப்பு தான் இருக்கும், எப்பொழுதும் நம்ம ஆசீர்வாதமாக நாம் இருக்கத்தான் வேண்டும் என்று சொல்லி அவசியம் கிடையாது. கர்த்தர் நம்மோடு இருந்தாலும் சரி, கர்த்தருடைய தன்மைகளை நாம் சுமந்து சென்றாலும் சரி, சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில என்ன வரும்? பஞ்சம் வரத்தான் செய்யும். ஆகவே பஞ்சம் வருகிறபடினால் கர்த்தர் என்னோடு இல்லை என்பதனான அர்த்தம் கிடையாது. பஞ்சம் ஏற்படுகிறபடினால், ஒரு பிரச்சனை வருகிறபடினால், ஒரு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை சந்திக்கிறபடினால், இன்னும் சொல்ல போக வேண்டும் என்றால் வறட்சி, வனாந்திரம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறதுனால் கர்த்தர் என்னோடு இல்லை, கர்த்தர் நம்மோடு இல்லை என்று சொல்லி நாம் நினைத்து விடக்கூடாது. ஈசாக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தின் சந்ததியாய் இருக்கிறான். அவன் குடியிருந்த அந்த தேசத்தில் இப்பொழுது என்ன நடக்கிறது? பஞ்சம் வந்து விட்டது. இப்பொழுது ஈசாக்கு என்ன செய்கிறான் என்றால், அவன் ஒரு தீர்மானம் செய்கிறான். சரி, இனிமேல் இந்த கானான் தேசத்திலே, இந்த பஞ்சம் நிறைந்த இந்த தேசத்தில் இருக்க தேவையில்லை, நாம் எங்கே போகலாம் என்றால் எகிப்துக்கு போய்விடலாம். எகிப்துக்கு போய் அங்கே போய் நாம் வாழ்ந்து அங்கே நம் காரியங்களை நாம் செய்யலாம் என்று சொல்லி அவன் தீர்மானிக்கிறான். ஆகவே அவன் தீர்மானித்து அவன் எங்கே வருகிறான் என்றால் அந்த பெலிஸ்தர் நாட்டுக்கு வருகிறான். ஏன் அந்த பெலிஸ்தர் நாட்டுக்கு வருகிறான் என்றால், இந்த பெலிஸ்தர் நாடு வழியாக எகிப்துக்கு போவது மிகவும் சுலபமான ஒரு விஷயம். நீங்கள் வாசிங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேசம் வழியாய் போவது சமீபமானாலும் போகும். அப்போ கானான் தேசத்துக்கு எந்த நாட்டு வெளியே போனா சமீபம்? பெலிஸ்தர் நாடு வழியா, எகிப்திலிருந்து கானானுக்கு போகும்போது பெலிஸ்தர் நாடு வழியா வருது சமீபமா இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணல? அந்த வழியா வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எகிப்திலிருந்து கானானுக்கு வந்தாலும் சரி, கானான்லேருந்து எகிப்துக்கு போனாலும் சரி, பெலிஸ்தர் என்கிற நாடு அது ஒரு ஷார்ட்கட், சீக்கிரத்தில் போய் சேர்ந்துடலாம். ஆகவே இப்பொழுது அந்த பெலிஸ்தர் நாட்டுக்கு வந்து அவன் என்ன செய்கிறான் என்றால், என்ன சொல்லுகிறார்கள்? எகிப்திலே ஒரு நாடு இருக்கிறது, அந்த நாட்டிலே அவன் என்ன செய்யலாம்? அங்கே போய், ஏனென்றால் எகிப்து என்பது ஒரு செழுமை நிறைந்த ஒரு தேசம். ஏனென்றால் எகிப்திலே வற்றாத ஒரு நதி, அந்த நைல் நதி என்ன பண்ணுகிறது? அந்த தேசத்தை முழுவதும் செழுமையாக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த வற்றாத அந்த நதியில போய் என்ன பண்ணலாம்? நதியின் அண்டையில போய் நம்ம என்ன செய்யலாம்? அங்கே வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி அவன் தீர்மானிக்கிறான். குறிப்பாக அந்த எகிப்து தேசத்துக்கு அந்த போகிற வழியிலே சோவான் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம், அந்த இடத்துல போய் நம்ம விதைத்து நம்மளுடைய காரியங்களை நடப்பிக்கலாம் என்று சொல்லி அவன் தீர்மானிக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யவில்லை என்றால், அவனுக்கு எகிப்துக்கு போக அவனுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. 2ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர்
கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல், நீ எகிப்து தேசத்துக்கு போகாமல், நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் நான் குடியிரு. உனக்கு சொல்லும் இந்த கானான் தேசத்திலே நீ குடியிரு. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோட கூட இருந்து நான் உன்னோட கூட இருந்து என்ன பண்ணுவேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன். நிறைய நேரங்கள்ல ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வந்த உடனே நம்ம எல்லா பெட்டி படைக்கும் தூக்கி வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டாம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உனக்கு அந்த இடத்தை கொடுத்தேன் என்றால் அந்த இடத்திலே நீ நிலைத்தது, நான் நிச்சயமா என்ன பண்ணுவேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ வேற எங்கேயும் அலைஞ்சு திரிந்து, ஐயோ அங்க போனா நல்லா இருக்கும், இங்க போனா நல்லா இருக்கும், இந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்கும். ஏனென்றால் நிறைய நேரங்களில் பார்க்கும்போது இந்த சோவான் தேசம், இவன் போக வேண்டும் என்று நினைத்திருக்கிற அந்த சோவான் தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்றால், அது மிகவும் செழிப்பாய் இருக்கிற ஒரு தேசம். ஆகவே அந்த தேசத்திற்கு சென்று நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி யோசிக்கிற நேரத்திலே இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், நீ எங்கேயும் போகாத, இந்த தேசத்திலே இது. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த அவன் இருக்கிற தேசத்துடைய பேர் என்ன? கேதார் தேசம். இந்த தேசத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தேசத்துல அவன் 100 மடங்கு பலனை அனுபவித்தான் என்று சொல்லி என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த கேதார் தேசம் இருக்கிறதுலேயே மிகவும் கடினமான ஒரு தேசம். எல்லாமே நல்லா விளைச்சலா இருக்கிற நேரத்தில் விளையாத ஒரு நிலம் என்ன நிலம்னா இந்த கேதார் தேசம் தான், இந்த கேதார் நிலம் தான். அப்படிப்பட்ட அந்த இடத்துல ஒருவேளை மற்ற இடத்துல ஒருவேளை மழைலாம் பெஞ்சு நல்ல சாதாரணமாக இருக்கிற போல சூழ்நிலையில் கூட இந்த கேதார் தேசத்தில் விதைச்சா என்ன பண்ணாது? பலன் கொடுக்காது, விளைச்சல் வராது. ஆனால் எல்லாமே நல்லா இருக்கும்போது கூட கொடுக்கிற கடினமாக இருக்கிற இந்த நிலத்தில் இப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக தேசமே பஞ்சத்தில் இருக்கும்போது இங்கே விதைச்சா ஏதாவது வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவனை 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. ஒருவேளை 100 மடங்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நம்ம ஒரு விதை விதைத்தான், அந்த விதை 100ஆக பெருகியது அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அந்த யோசனை காட்டிலும் இதை எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், சாதாரணமாக ஒருவேளை ஒரு ஏக்கர் நிலம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு ஏக்கர் நிலத்திலே ஒருவன் விதைக்கும் பொழுது அவனுக்கு அதன் மூலமாக ஒரு 60 மூட்டை நெல்மணி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது சாதாரணமாக ஒருத்தர் ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கும் பொழுது எவ்வளோ மூட்டை கிடைக்குது? ஒரு ஏக்கருக்கு 60 மூட்டை நெல் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருவேளை அவனுக்கு அடுத்த மாதம் 120 மூட்டை கிடைச்சிச்சுன்னா எத்தனை மடங்கு? 2 மடங்கு. அப்போ 180 மூட்டை கிடைச்சிச்சுன்னா 3 மடங்கு. இப்படி இதை வைத்து கம்பேர் பண்ணுகிறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, சாதாரணமாக 60 மூட்டை நெல் கிடைக்க வேண்டிய அந்த இடத்துல இப்பொழுது கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறபடியினால் எத்தனை மடங்கு ஆசீர்வாதம் அவனுக்கு வருகிறது? 100 மடங்கு ஆசீர்வாதம் வருகிறது. அப்போ சாதாரணமாக ஒரு நிலத்துல 60 மூட்டை நெல் வருது அப்படின்னா, இப்போ 60 × 100 எவ்வளோ? 160. என்னை விட மேக்ஸில் யாரோ ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. ஸோ 60 × 100 எவ்வளோ? 6000 மூட்டை. ஒரு நெல்லில் நல்லா லேண்டு, நல்லா இருக்கிற ஒரு லேண்டில் விளைச்சலில் கூட எவ்வளோ தான் கிடைக்கும்? 60 மூட்டை நெல் தான் கிடைக்கும். இந்த தேசம் கடினமான ஒரு தேசம், கடினமான லேண்டு. ஆனால் கர்த்தர் அதை என்ன பண்ணுறாரு? விதைக்கிறதுனால சாதாரணமாக இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மாதம் நம்ம வியாபாரம் பண்ணி நம்மளுக்கு 1 லட்சம் ரூபாய் லாபம் வருது. எவ்வளோதான் பணம் காலங்காலமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுக்கு எவ்வளோ தான் லாபம் வருது? 1 லட்சம் ரூபாய் நமக்கு வியாபாரம் வருது. அதுவே 2 லட்சமாக மாறிடுச்சு அப்படின்னா எவ்வளோ ஆகுது? 2 மடங்கு. அதுவே 3 லட்சமாக மாறிடுச்சுன்னா 3 மடங்கு. இப்போ 100 மடங்கு அப்படின்னா 1 லட்சம் × 100 கரெக்டாக சொல்லுங்க, 1 கோடி. ஹல்லேலூயா. அப்போ இதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் என்றால், 1 லட்சம் ரூபாய் தான் வர வேண்டிய கூடிய அந்த இடத்துல கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்றால், 100 மடங்கு வரும் பொழுது அது பன்மடங்காக பெருகுகிறது என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, அந்த நாட்களை நான் சொன்னது போல உலகத்திலேயே பெஸ்டான ஒரு லேண்ட்,
அந்த நாட்களில் இப்போ அதாவது இந்த வேத வசனம் எழுதப்படுகிற அந்த நாட்கள் இல்லை, ஈசாக்கு வாழ்ந்த அந்த நாட்களில் உலகத்திலேயே பெஸ்ட்டான நாடு எகிப்து. இந்த இதில் பெஸ்ட்டான ஒரு லேண்ட் எது அப்படின்னா சோவான் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் பெஸ்ட்டான லேண்ட். அப்படின்னா ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தேசத்தில் நம்ம வந்து ஒரு நெல் விதைச்சா அப்படின்னா எத்தனை எவ்வளோ நெல் கிடைக்கும் அப்படின்னா 70 நெல் கிடைக்குமா, ஒரு அப்ராக்சிமேட் கேல்குலேஷன் சொல்கிறாங்க. அதுதான் உலகத்திலேயே பெஸ்ட்டான லேண்டு. அந்த பெஸ்ட்டான லேண்டில் ஒரு நெல் விதைச்சா எத்தனை நெல் கிடைக்குது? 70 நெல் கிடைக்குது. நம்ம வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து சமபூமி முழுவதும் அழிக்கும் முன்னே அந்த சோவானுக்கு போகும் வழி எப்படி இருந்துச்சுட்டா? எப்படி இருந்துச்சு அந்த இடம்? கர்த்தருடைய தோட்டம்னா என்ன தோட்டம்? ஏதேன் தோட்டத்தை போலவும். முழு எகிப்து தேசம் சேர்ந்தால் எவ்வளவு ஒரு செழிப்பு இருக்குமோ அது மொத்தமா சேர்ந்து எங்க இருக்குது? இந்த ஒரு சோவா தேசத்தில் இருக்கு. அப்போ அவ்வளவு செழுமை, உலகத்திலேயே பெஸ்ட்டான லேண்டு, உலகத்திலே பெஸ்ட்டான பிளேஸு, விளைச்சலுக்கு சரியான ஒரு இடம் என்னவென்றால் அந்த சோவார் என்று சொல்வார்கள். பார்ப்பதற்கு கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கிறது. ஏதேன் தோட்டத்தை யோசித்து பாருங்கள். கர்த்தரே உண்டாக்கின தோட்டம். அங்கே நதிகள் வாய்க்கிறது, அங்கே அவ்வளவு செழுமையாக இருக்கிறது, பச்சை பசேல் இருக்கிறது. இப்பொழுது வேதம் சொல்லுகிறது அதை பார்க்கும்போது அந்த தேசம் போல இருக்கிறது. அவ்வளவு ஒரு விளைச்சல் மிகுந்த, ஒரு மண்வளம் நிறைந்த, ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு இடம் அந்த சோவார் இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இங்கே தான் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. யாரு? நம்ம ஈசாக்கு. ஆனால் கர்த்தர் அங்கே போக விடலை. அங்கே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு நெல் விதைத்தால் எத்தனை நெல் கிடைக்கும்? 70 நெல் கிடைக்கும் அப்படின்னு. அப்படியே நீங்கள் கானான் தேசத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, கானான் தேசம் முழுவதும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். இந்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்திலேயே மிக கடினமான ஒரு லேண்ட் இருக்கும் அப்படின்னா அது வந்து எப்ரோன் என்று சொல்லுகிறார்கள். அது மலை அடிவாரத்தில் இருக்கும். அது கல்லும் பாதையும் முற்களும் நிறைந்த ஒரு இடமாக இருக்கும். பொதுவாகவே மலை பக்கத்துல எல்லாம் போனோன்னா தோண்டும் போது என்ன தான் வருது? கல் தான் வருது. போர் போட்டாங்க, என்ன வர மாட்டேங்குது? தண்ணி வர மாட்டேங்குது. ஏன்னா அது ரொம்ப கடினமான இடமாக அது காணப்படுகிறது. அதே போல் தான் எப்ரோனும் அப்படிப்பட்ட ஒரு இடம்தான். அப்படிப்பட்ட கடினமான ஒரு இடமாகத்தான் இந்த எப்ரோன் இருக்கிறது. இது எங்கே என்றால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசத்தில் ஒரு கடினமான இடம் என்னவென்றால் இந்த எப்ரோன். ஆனால் இதை என்ன சொல்வார்கள் என்றால், உலகத்தின் பார்வையிலே ஆசீர்வாதமாய் இருக்கிற அந்த சோவோர் ஒரு நெல் கொடுத்தால் 70 நெல் வரும் என்றால், கர்த்தருடைய தேசத்திலேயே மிக கடினமான, கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்திலே கடினமாக இருக்கிற ஒரு தேசத்தில் நெல் விதைத்தால் அது 7 மடங்கு பலன் தருமாம். அப்படி என்றால் 70 × 7 எவ்வளோ? 490. எல்லாம் சிரிக்கிறீங்கல்ல? ஓகே, பரவாயில்ல. அப்போ அதாவது என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் சூப்பராக இருக்கிற ஒரு தேசம் என்னவென்றால் அது சோவார் என்று சொல்லுகிறார்கள். அந்த தேசத்தை விட, எகிப்து தேசத்திலே இருக்கிற அந்த தேசத்தை விட கர்த்தருடைய தேசத்திலே மிக கடினமாக இருக்கிற தேசத்திலே 7 மடங்கு பலன் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. மிகவும் ஆசீர்வாதம், உலகத்திலே ஆசீர்வாதம் உள்ள தேசத்தில் ஒரு நெல் விதைத்தால் 70 வரும். ஆனால் கர்த்தருடைய தேசத்தை, கர்த்தருடைய தேசம் முழுவதும் அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டல. அதிலேயே கடினமான தேசம் இந்த எப்ரோன் தேசம். அந்த தேசத்தில் விதைச்சால் கூட எவ்வளோ கிடைக்கும்? 490. அதாவது என்ன சொல்லுகிறார்கள், எகிப்தின் வளமையான லேண்டை விட கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்ற அந்த தேசம் 7 மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்கும். அல்லேலூயா. இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், இப்பொழுது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லுகிறேன். இப்போ ஆண்டவர் எதை சொல்லுகிறார் என்றால், உலக மக்கள் செய்கின்ற அந்த வியாபாரத்திலே கிடைக்கின்ற அந்த லாபத்தை காட்டிலும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் ஒருவேளை வரிசைப்படி கடைசியில் இருந்தால் கூட உங்களுக்கு 7 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. ஒருவேளை நான் விசுவாசத்தில் தேறினவனா இல்லை, ஒருவேளை நான் பரிசுத்தத்தில் தேறினவனா இல்லை, எனக்கு முன்பாக விசுவாசத்தில் தேறினவங்க இருக்கிறாங்க, பரிசுத்தத்தில் தேர்ந்தவங்க இருக்கிறாங்க, வேத அறிவில் தேர்ந்தவங்க இருக்கிறாங்க, மற்ற காரியங்களை தேர்வங்க, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு எந்த விதமான படிப்பறிவு, ஒருவேளை சொல்லும்போது படிப்பறிவே இல்லைன்னா கூட இன்னைக்கு நல்ல வேத வசனத்தை வாசிக்கும்படி, யாருமே போட்டி போடக்கூடாத அளவுக்கு வாசிக்கும்படி கர்த்தர்
பறவைகளை வைத்திருக்கிறார்ல, அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்ல விரும்புகிறார். அப்படியாக நீ கடைசியில தான் நிற்கிற இருந்தாலும் நீ செய்கிற பிஸ்னஸ் எவ்வளோ மடங்கு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும்? 7 மடங்கு. எங்க நம்ம அப்படி என்றால் 400, இங்க ஒரு நெல் விதைத்தால் 70 என்றால் கர்த்தருடைய தேசத்துல நீ கடைசியா இருந்தா கூட உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் 7 மடங்கு. 70 × 7 490. ஒருவேளை நீங்க யோசுவா புஸ்தகத்தை வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எப்ரோன் தேசத்துல விதைஞ்ச ஒரு திராட்சை கொலையை தூக்கிட்டு போறதுக்கு எத்தனை பேர் வந்தாங்க? 8 பேர். 8 பேர் சேர்ந்து என்ன தூக்கிட்டு போனாங்க? எந்த தேசத்துல விளைஞ்சது? இந்த கானான் தேசத்துல, எப்ரோன் பக்கத்துல இருக்கிற தேசத்துல. அந்த தேசத்துல விதைக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், ஆண்டவர் அப்படியாக ஆசீர்வதிக்கின்றார். இப்பொழுது இன்னும் ஒரு கணக்கு சொல்லுகிறேன். ரொம்ப மேக்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் அதை கொஞ்சம் கூர்ந்து கேளுங்க. இதெல்லாம் நம்ம கிரகித்து கொள்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை, அவ்வளோ பெரிய வல்லமை உள்ள கடவுளா, அதற்காக தான் இந்த சாப்டரை லார்ட்ஸ் சாப்டர் என்று சொல்லி பேர் வைத்திருக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன் என்றால், இந்த தேசத்தில், இந்த எப்ரோன், இந்த கானான் தேசத்தில் சாதாரணமாக விதை விதைச்சா எவ்வளோ ஒரு விதை விதைச்சா எத்தனை நெல் வரணும்? எப்ரோனில் 490. சரி, 500ன்னு வச்சுக்கலாம் நம்மளுடைய கணக்குக்காக. சாதாரணமாக ஒரு நிலத்தில் நெல் விதைச்சா எவ்வளோ நிலம் கிடைக்கும்? 500. ஆனால் இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் வாசித்தபடி அங்கே ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார் என்றால் 500 × 100 50,000 நெல் கிடைக்கும்படி செய்தாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உலகத்துல ஒருத்தன் விதை விதைக்கிறான், அவனுக்கு 70 கிடைக்கின்ற, அவனுக்கு உலகத்திலே பெஸ்டான ஒரு லேண்ட்ல ஒருத்தன் விதை விதைக்கிறான், அவனுக்கு 70 நெல் கிடைக்குது. கர்த்தருடைய தேசத்தில் ஒருத்தன் விதை விதைக்கிறான், அவனுக்கு 500 நெல் கிடைக்குது. ஆனால் ஈசாக்கு ஒரு விதை விதைக்கிறான், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதை காட்டிலும் அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து 50,000 நெல் கிடைக்கும்படி. 500 எங்க இருக்கு? 50,000 எங்க இருக்கு? ஏதோ கதை விடலைங்க. இதெல்லாம் நீங்க அந்த இஸ்ரேல் தேசத்துல அந்த ரபிகளுடைய நீங்க ஹிஸ்டரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இந்த கால்குலேஷனோட அவங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க கமெண்ட்ரியிலாம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈசாக்கு விதை விதைத்தானாம், அந்த விதை விதைத்து அந்த விதை பெருகி கொண்டே இருக்கிறது. நீங்க தொடர்ந்து வாசித்து பாருங்க. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். அப்படி என்றால் அவன் விதை விதைக்கிறானா, அந்த விதையை அறுக்கிறார்கள், பெருகுகிறது. அந்த விதை அறுக்கிறார்கள், பெருகுகிறது. அந்த விதை அறுக்கிறார்கள், கதிர்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த கதிர்களை அறுத்து அவர்களால் தாங்க முடியவில்லை. எப்பொழுது வரைக்கும் அது நடந்தது என்றால், அவன் பூமியில் உள்ள எல்லாரை காட்டிலும், ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, until he became great. அப்படி என்றால் எல்லா மனிதர்களை காட்டிலும் அவனை பெரியவனாகும் வரை அந்த கதிர் நின்று போகவே இல்லையாம். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய பார்வையில் எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 100 மடங்கு ஆசீர்வாதம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யோசித்து பாருங்கள். என்னவென்றால், ஏன் ஈசாக்குக்கு மட்டும் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்? ஆபிரகாமுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லை. யாக்கோபுக்கு கூட 2 பரிவாரங்கள் தான் ஆசீர்வாதம் இருந்தது. ஆனால் ஈசாக்குக்கு மட்டும் 100 மடங்கு ஆசீர்வாதம் ஏன் கிடைத்தது என்றால், அதற்கு காரணம் இருக்கிறது. வாசிங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதனுடைய காரியம் ஈசாக்குக்கு மட்டும் ஏன் அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம், உலகத்திலே யாருக்குமே இல்லாத ஒரு ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு மட்டும் கிடைப்பதற்கு ஒரு பெரிய ரகசியம் என்னவென்றால், வேதம் இங்கே சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? ஒரே பேரானவனையே அவன் பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்று. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவர் ஈசாக்கு என்ன பண்ணார்? பலியாக ஒப்புக்கொடு என்று சொல்லி கேட்டார். பாருங்க, ஆபிரகாமுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம் என்றால், ஒருவேளை நான் ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தாலும் கர்த்தர் ஈசாக்கை உயிரோடு
கொண்டு வருவார், ஈசாக்கை உயிரோடு எழுப்புவார் என்று சொல்லி ஒரு விசுவாசம் உனக்கு இருந்தது. அந்த விசுவாசத்தினால் அந்த மலைக்கு அந்த பலியிடும்படியாக அந்த குறிக்கப்பட்ட அந்த மலைக்கு செல்கிறான். ஈசாக்கை கட்டுகிறான், பலிபீடத்திலே படுக்க வைக்கின்றான். கத்தியை ஓங்கி குத்துகின்ற அந்த நேரத்திலே ஆண்டவர் தடுத்து நிறுத்துகிறார். அதற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணுகிறார், அங்கே கொடுக்கின்றார். இப்பொழுது ஆண்டவர் எப்படி இந்த சம்பவத்தை பார்க்கிறார் என்றால், அங்கே ஈசாக்கு பலியாகவில்லை. ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே, கடவுளுடைய பார்வையிலே எப்படி பார்க்கிறார் என்றால், ஆபிரகாமே, நீ ஈசாக்கை பலி கொடுக்கவில்லை, ஆனால் நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், உன் விசுவாசத்தின்படி நீ ஈசாக்கு நான் கத்தியால் குத்தி பலியிட்டு அவன் மரித்து போனாலும் அவன் உயிரோடு வந்து விடுவான் என்று சொல்லி நீ நினைக்கிறதில்ல, நான் ஈசாக்கை அப்படியாக பார்க்கிறேன். எப்படியாக பார்க்கிறேன் என்றால், நீ ஆபிரகாம், நீ உன் தகப்பனாகிய நீ ஈசாக்கை பலியிட்டது போலவும் அவன் மரித்தது போலவும் அவன் அடக்கம் பண்ணப்பட்டது போலவும் மீண்டும் அவன் உயிரோடு எழும்பி வந்தது போல நான் ஈசாக்கை பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஈசாக்கு உண்மையாலே பலி ஆகல, ஆனா எப்படி பார்க்கிறார் என்றால், அதை தான் இந்த வசனத்துடைய அர்த்தம் அதுதான். பாவனையாக பார்க்கிறார். பாவனையாக என்றால் உண்மையாகவே அவன் மரித்து உயிரோடு எழுந்தது போல ஆண்டவர் ஈசாக்கை பார்க்கிறார். இப்ப பாருங்க, இந்த கண்ணோட்டத்திலே பார்த்து கொண்டே வருங்க. ஆண்டவர் ஈசாக்கை எப்படி பார்க்கிறார்? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பின ஒரு மகனாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு விசேஷித்தமானவன், அப்படி அந்த விசேஷித்தமான ஒரு மனிதன் அல்லது ஒரு புது சிருஷ்டியான ஒரு மனிதன் இப்படி பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த விசேஷித்தமான ஒரு மனிதன் அங்கு போய் விதை விதைக்கிறான். அந்த தேசம் பஞ்சமாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவனை ஆசீர்வதிக்கின்றார். காரணம் என்னவென்றால், ஈசாக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பின ஒரு மனிதன், ஒரு புதிய தன்மையுடைய ஒரு மனிதன். இப்படியே ஆண்டவர் அவனை பார்த்தபடினால் அவனை ஆசீர்வதிக்கின்றார், அவனை 100 மடங்கு ஆசீர்வதிக்கின்றார், அவனை ஐஸ்வர்யவனாக மாற்றுகிறார், அவனை ஆண்டவர் வர விருத்தியடைய செய்கின்றார், ஆண்டவர் அவனை பெரியவனாக மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஈசாக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதமா? எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, நமக்கும் இந்த ஆசீர்வாதத்துக்கும் பங்கு இருக்கா? வேதம் என்ன சொல்லுகிறது? நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். போதும் பாருங்க. இப்போ கர்த்தர் நம்மை பார்க்கும்போது எப்படி பார்க்கின்றார்? இங்கே பவுல் ஒரு புதிய வெளிச்சத்தை, ஒரு வெளிப்பாடை கொடுக்கின்றார். கிறிஸ்து மட்டும் சிலுவையில் அறையப்படவில்லை, கிறிஸ்துவோட யாவும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து மரித்தார், நானும் மரித்தேன். கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், நானும் உயிரோடு எழுந்து அவரோடு பிழைத்திருக்கிறேன். ஈசாக்கு மட்டும் மரித்து உயிரோடு எழும்பினவன் அல்ல. கிறிஸ்துவின் பார்வையிலே நீங்களும் நானுமே அப்படிதான் இருக்கிறோம். அல்லேலூயா. கடவுளின் பார்வையிலே நாமும் கிறிஸ்துவோட மரித்திருக்கிறோம், நாமும் கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கின்றோம், நாமும் கிறிஸ்துவோட உயிரோடு எழுந்தும் இருக்கின்றோம். அல்லேலூயா. அப்போ ஈசாக்கை அப்படி பார்த்தபடியினால் ஆபிரகாமுக்கு இல்லாத ஆசீர்வாதம், யாக்கோபுக்கு இல்லாத ஆசீர்வாதம், யோசேப்புக்கு இல்லாத ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வந்ததுக்கு காரணம், ஆண்டவர் ஈசாக்கை பார்க்கும்போது அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பின ஒரு மனிதனாக ஆண்டவர் பார்த்தபடியினால் ஆண்டவர் ஈசாக்குக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறது போல இன்றைக்கு ஆண்டவர் நம்மையும் எப்படி பார்க்கிறார் என்றால், நாமும் கிறிஸ்துவோடவே மரித்தோம், நாமும் கிறிஸ்துவோடவே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கின்றோம், இனி நாமும் கிறிஸ்துவோட உயிரோடு எழும்பியும் இருக்கின்றோம். இப்போ ஈசாக்கை எப்படி ஆண்டவர் பார்க்கிறாரோ அதே போலதான் ஆண்டவர் என்னையும் பார்க்கின்றார். அப்பொழுது அங்கே ஈசாக்கு விதை விதைக்கும் பொழுது 100 மடங்கு ஆசீர்வாதம் என்றால், இன்றைக்கு நான் விதை விதைக்கும் பொழுதும் 100 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை நாம் அறியும் போது சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். இது ஒரு பெரிய ரகசியம் எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே. ஆகவே இனி நமக்கு பயப்பட தேவையில்லை. ஆண்டவரே, அன்றைக்கு ஈசாக்கு விதை விதைக்கும் பொழுது 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைத்ததற்கு காரணம் என்னவென்றால், அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினது போல நீர் பார்த்தது போல இன்னைக்கு நான் மரிக்கல, நான் அடக்கம் பண்ணப்படல, நான் உயிரோடு எழும்பல, ஆனாலும் கர்த்தர் என்னை எப்படிதான் பார்க்கிறேன் என்றால், நான் என்றைக்கு ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேனோ, என்றைக்கு ஆண்டவர் எனக்காக சிலுவையிலே பலியானார் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேனோ, என்னுடைய பாவத்திற்காக ஆண்டவர் தன்னுடைய தண்டனைகளை சுமந்தார் என்று சொல்லி எப்பொழுது என் இதயத்தில் நான் விசுவாசித்து என் பாவங்களை அறிக்கையிட்டு அவர் பாதத்தில் விழுகிறேனோ, அப்பொழுதே நான் இயேசுவோட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கின்றேன், அப்பொழுதே நான் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கின்றேன், அப்பொழுதே நான் மரித்து உயிரோடும் எழும்பி இருக்கிறேன். அல்லேலூயா.
அவரோடு நான் பிழைத்தும் இருக்கின்றேன். அப்போ 100 மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு தேவை என்றால் கிறிஸ்துவுடனே நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் மரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து எனக்காக மரித்தார். என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய பொல்லாத காரியங்களுக்காக அவர் மரித்தார் என்று சொல்லி நாம் அவருடைய பாதத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்து நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது பவுல் சொன்னது போல நாமும் சொல்ல முடியும், கிறிஸ்துவுடனே கூட நானும் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கின்றேன். இன்னொரு காரியம், அதே ஆதியாகமத்துக்கு நேராக இன்னும் 5 நிமிடம் இருக்கிறது, நான் முடித்து விடுகிறேன். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 26:3. உன்னை ஆசீர்வதிப்பேன், நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, ஒரு 5 நிமிடத்திலே நான் இந்த வசனத்தை முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஈசாக்கை கூப்பிட்டு, பார், உன்னுடைய தகப்பன் நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் தகப்பனாகிய ஆபிரகாம் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் என்றால், நான் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறவனா இருந்தான். அவன் என்னுடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிறான், என்னுடைய நியமங்களை கீழ்ப்படுகிறான், என்னுடைய பிரமாணங்களை கீழ்ப்படுகிறான். ஆகவே அவன் கீழ்ப்படிந்தபடியினால் நான் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். என்ன வாக்குத்தத்தம் என்றால், உன்னை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன் என்று சொல்லி உன்னை குறித்து நான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறேன், உன்னை குறித்து நான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. ஆபிரகாம், அப்போ வேதம் என்ன சொல்லு, அந்த நாட்கள்ல பிரமாணங்கள் கிடையாது. மோசே வந்த பிறகுதான் நியாய பிரமாணங்கள் இருந்தது. அப்போ மோசைக்கு முன்பாக ஆபிரகாமுடைய நாட்களிலே பிரமாணங்கள் கிடையாது. ஆனால் பிரமாணத்தில் ஒரு பிரமாணம் மோசைக்கு இருந்தது. என்ன பிரமாணம் என்றால், விருத்த சேதனம் செய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்படி என்றால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பிரமாணம் என்னவென்றால், ஒரே ஒரு பிரமாணம். என்ன பிரமாணம்? விருத்த சேதனம் செய்ய வேண்டும். ஆண்டவர், நீ அந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு நீ வர வேண்டும், நான் உனக்கு காண்பிக்கின்ற தேசத்துக்கு நீ வர வேண்டும் என்று சொல்லி எங்கேயோ உள்ள ஒரு தேசத்திலிருந்து புறப்பட்டு அவனை வளைக்கும் போது அதுக்கு கீழ்ப்படிந்து அவர் செயல்படுகிறார். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? ஈசாக்கே, உன் தகப்பனாகிய ஆபிரகாம் நான் சொன்ன அந்த ஒரு பிரமாணத்தை நிறைவேற்றினபடினால், என்னுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடினால் நான் உன்னை எப்படியாக மாற்ற விரும்புகிறேன் என்றால், உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் என்ன பண்ண போகிறேன்? உன்னை பெருக பண்ண போகிறேன் என்று சொல்லி. அப்படி என்றால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன? நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 613 பிரமாணங்களையும் அவர் நிறைவேற்றி முடித்தபடியினால் நம்மையும் ஆண்டவர் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் நிறைவேற்றினது ஒரு பிரமாணம் தான், ஆண்டவர் கீழ்ப்படிந்தது ஒரு காரியம்தான். ஆனால் ஆபிரகாம் நிறைவேற்றினது ஒரு பிரமாணம் தான், ஆபிரகாம் நிறைவேற்றியது ஒரு காரியத்திலே கீழ்ப்படிதல் தான். ஆனால் இங்கே நம்முடைய தகப்பன் ஆகிய இயேசு கிறிஸ்து எல்லா பிரமாணங்களையும் சிலுவையிலே நிறைவேற்றினார். ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படிந்தார். எல்லா கீழ்ப்படிதலும் எல்லா பிரமாணங்களும் நிறைவேற்றின நாம் எப்படியாக ஒரு பிரமாணத்தை கீழ்ப்படிந்த ஆபிரகாமையே ஆண்டவன் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவார் என்றால், எல்லா பிரமாணங்களுக்கும் கீழ்ப்பட்டிருந்த நம்முடைய தகப்பனை பார்த்து ஆண்டவர் பிள்ளைகளாகிய நம்ம எப்படியாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நான் முன்பாக சொன்னது போல ஆண்டவரோடு நாம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும், இது ஒரு காரியம். இன்னொரு காரியம் என்னவென்றால், அவன் நமக்கு தகப்பனாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் ஈசாக்குக்கு தகப்பன் ஆபிரகாம், அவன் ஆண்டவருடைய பிரமாணத்தை கீழ்ப்படிந்தபடினால் அவனுக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக்கத்தின் ஆசீர்வாதம் கிடைத்தது என்றால், நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கும்போது மட்டும்தான் நாமும் வானத்து நட்சத்திரங்களைப் போல என்ன பண்ண வேண்டும்?
பெருக வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது ஒரு பெரிய காரியம் என்னவென்றால் அவன் பெருகி கொண்டே இருப்பான். அதுதான் ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து இந்த ஆசீர்வாதத்தின் விளைவு என்னவென்றால் நீ பெருகவே பெருகுவாய், உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன். இதுதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு காரியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் நாம் கிறிஸ்துவோடனே கிழூரை சிலுவையில் அறையப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு தகப்பனாய் மாறும்போது நமக்கு எத்தனை மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்? 100 மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். உலகத்தாருக்கு 1 நெல் கிடைக்கும், ஸ்பெஷல் லேண்டில் இருக்கிறவங்களுக்கு 70 நெல் கிடைக்கும், கர்த்தருடைய தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு 500 மூட்டை நெல் கிடைக்கும். ஆனால் ஈசாக்கின் ஆசீர்வாதம் பெற்ற நமக்கு 50,000 மூட்டை நெல் கிடைக்கும். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகள், சில நேரங்களில் ஏதோ ஆசீர்வாதத்தை குறித்து அதை போதித்து உங்களை மயக்குவதற்காக நான் சொல்லவில்லை. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் கடவுளுடைய தன்மை. ஆகவே தான் நமக்கெல்லாம் தமிழ் வேதாகமம் இருக்கிறது, அப்படியே அதிகாரத்தை அப்படி போட்டுருங்க. நீங்கள் எபிரேயர் வேதத்தில் வாசிச்சிங்கன்னா இதுக்கு ஹெட்டிங்கே போட்டாங்க. என்ன ஹெட்டிங் என்ன? த லார்ட்ஸ் சாப்டர். எப்படி த லார்ட்ஸ் பிரேயர் என்று சொல்லி ஒன்று இருக்கிறதோ அதே போல் ஒரு லார்ட்ஸ் சாப்டர் என்று இந்த வேதகத்தில் இருக்கிறது என்றால் அது இந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் தான். ஏன் என்றால் ஒரு மனிதனை நான் ஆசீர்வதிக்க விரும்பினால் அவனை நான் எவ்வளவாக நான் ஆசீர்வதிக்க மாற்றுவேன் என்று சொல்லி. ஆகவே கடினமான நிலம்தான் செங்கல்பட்டு என்பது ஒரு கடினமான ஒரு நிலம்தான். அன்னைக்கு கூட நான் பேசிக்கொண்டிருந்தேன், மிக கடினமான ஒரு இடமாக இந்த செங்கல்பட்டு இருக்கிறது. எந்த கூட்டம் வைத்தாலும் மக்கள் வருவது கிடையாது, எவ்வளவு அழைப்பு விட்டாலும் மக்கள் வருவது கிடையாது. ஏசலைக்கிற மூலம் கூட்டம் நடத்துகிறோம், அங்கே ஒரு 5 பேர் ஒரு 10 பேர் தான் நடக்குது. கிடியோன்ஸ் மூலமாக ஒரு கூட்டம் நடத்துகிறோம், அங்கேயும் ஒரு 5 பேர் 10 பேர். அல்லது இப்படிப்பட்ட கிரேஸ் டிவி மூலமாக ஒரு கூட்டம் நடத்துகிறோம், அங்கேயும் குறைந்த அளவிலே மக்கள் வருகிறார்கள். FMBB மூலமாக கூட்டம் நடத்தினாலும் ஒரு குறைந்த அளவிலான மக்களை வருகிறார்கள். நான் பேசிட்டு இருந்தேன், ஒரு காலத்தில் செங்கல்பட்டு எப்படி இருந்துச்சு, ஆனால் இப்பொழுது செங்கல்பட்டு ஒருவேளை ஒரு கடினமான ஒரு இடமா இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தமான வசனம் என்றால் இந்த தேசத்திலே கர்த்தர் நம்மை 100 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நம்முடைய வியாபாரங்களை, நம்முடைய தொழிலை, நம்முடைய குடும்பத்தை நீ எந்த தேசத்துக்கும் போக தேவையில்லை, எந்த இடத்துக்கும் மாற தேவையில்லை, ஒன்றுக்கும் பிரயோஜனமே இல்லை என்று சொல்லப்படுகிற இந்த இடத்திலே, மிகவும் கடினமான சூழ்நிலைகள் காணப்படுகிற இந்த தேசத்திலே வைத்து உன்னை நான் 100 மடங்கு நான் ஆசீர்வதிக்க போகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அழைக்கும் போது இந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும். எப்பொழுது ஆண்டவர் அப்படி அழைப்பார் என்றால் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. மத்தேயு 25:34. தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நமக்கு தெரியும், பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பல நேரங்களிலே நாம் பசியா இருக்கிறவர்கள், வஸ்திரம் இல்லாது இருக்கிறவர்கள், ஏழை எளிய மக்கள் என்று சொல்லி நாம் அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இதுக்கு ஆவிக்குரிய ஒரு அர்த்தமும் உண்டு. எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு நாம் என்ன கொடுக்க வேண்டும் என்றால் ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்க வேண்டும், ஜீவ அப்பத்தை புசிக்க கொடுக்க வேண்டும், ஜீவ தண்ணீரை பருக கொடுக்க வேண்டும். பாவத்திலே அடிமையா இருக்கிறவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை செய்வதற்கு நாம் அவர்களை சென்று பார்த்து அவர்களை விசாரிக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்ய வேண்டும். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் இயேசுவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். சிம்பிளா சொல்ல வேண்டும் என்றால் இயேசுவை பற்றி நாம் பேச வேண்டும், இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும், வேத வசனங்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, இதை நாம் சொல்லுவதற்கு நாம் ஒரு நாளும் தயங்கக்கூடாது. அப்படி நாம் இருந்தால் மட்டுமே கர்த்தர் நம்மை பார்த்து எப்படி அழைப்பார் என்றால், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? பழைய ஏற்பாட்டிலே ஈசாக்கு, புதிய ஏற்பாட்டிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி என்றால் நம்ம ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறோம்.
இந்த கிரேஸ் டிவி எதை செய்து கொண்டிருக்கிறது? ஆண்டவரை பற்றி அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறது. சமீப நாட்களிலே சில ஃபோன் கால் எனக்கு வந்தது. ஒரு நாளிலே சாயங்காலத்திலே ஒரு ஃபோன் கால், அதை எடுத்து பேசும்போது கண்ணீரோடு ஒரு சகோதரி சொல்லி கொண்டிருந்தார்கள். அவர் சொன்னார்கள், நான் இன்றையோடு நான் தற்கொலை செய்து கொண்டு என் வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று சொல்லி ஏதாவது விதத்திலே தற்கொலை செய்து வேண்டும், வாழ்க்கை அவ்வளவாக மோசமாகி விட்டது, விவரிக்க நேரமில்லை. ஆனால் ஏதோ ஒரு காரியத்தில் அந்த டிவியிலே நான் அந்த செய்தியை நான் கேட்டேன். நீங்கள் பேசினீர்கள், கிறிஸ்து உங்களுக்காக மரித்தபடியினால் நீங்கள் மரிக்க வேண்டிய அவசியமில்லை, உங்களை வாழ வைப்பார் என்று சொல்லி நீங்கள் பேசினீர்கள். அது நிமித்தம் கர்த்தர் என்னை வாழ வைப்பாதா? எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எனக்கு கர்த்தர் வாழ வைப்பாதா? எனக்கே ஒரு நம்பிக்கை வந்தது. கிறிஸ்து எனக்காக மரித்தாதபடியினால் நான் மரிக்க தேவையில்லை என்று சொல்லி எனக்குள் ஒரு நம்பிக்கை வருகிறது. எனக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு சகோதரி தூத்துக்குடி பகுதியில் இருந்து ஒருத்தவங்க பேசினார்கள். ஒருவர் 2-3 நாட்கள் முன்பாக திருவள்ளூர் பகுதியில் இருந்து ஒருத்தர் பேசினார். நான் காலையிலே தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு போன் வருகிறது. அவர் சொன்னார், நான் கடவுளிடத்திலே மிக கோபமாயிருந்தேன், 3 வருடம் நான் கடவுளிடத்திலே கோபமாயிருந்தேன். ஏனென்றால் நான் என்னுடைய சரீரத்தில் அவ்வளவு பலவீனங்கள், அவ்வளவு வியாதிகள், அவ்வளவு நெருக்கங்கள் என்னுடைய சரீரத்தில் இருந்தது. இது நிமித்தம் நான் வேலையை இழந்து நான் தள்ளாடி கொண்டு என் குடும்பத்தை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையிலே நான் காணப்பட்டு கொண்டிருந்தேன். கடவுள் ஏன் இப்படி எனக்கு நோயை கொடுத்தார்? அது நிமித்தம் தானே எனக்கு பலவீனம், அது நிமித்தம் தானே எனக்கு வேலை போய்விட்டது என்று சொல்லி 3 வருடங்கள் நான் வேதத்தை வாசிக்கவில்லை, சபைக்கு போகவில்லை, எந்த ஒரு கிறிஸ்தவ கூட்டங்களுக்கும் நான் கடந்து செல்லவில்லை, எந்த ஒரு கிறிஸ்தவ செய்தியும் நான் கேட்கவில்லை. நான் டிவி சேனலை மாற்றும் போது கரெக்டாக ஒரு வார்த்தை வந்தது. உங்க வாயிலிருந்து நீங்க பேசுனீங்க, கர்த்தர் வியாதியை தருகிற தேவன் அல்ல, பிசாசானவன் தான் இந்த வியாதியை கொடுக்கிறான் என்று நீங்கள் சொல்லும் போது எனக்குள் ஒரு தெளிவு வந்தது. ஐயோ, நம்ம தெரியாம கடவுள் மேல நம்ம கோபம் கொண்டுமேன்னு சொல்லி நான் அப்பொழுதே நான் மனம் மாறிட்டேன். அவர் சொல்லும்போது சொன்னார், நான் இப்பொழுது சின்ன குழந்தை போல நான் இருக்கிறேன். நான் உடனே மனம் மாறிட்டேன். என் மனசுல இருக்க பாரமே போய்விட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதுவ சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது குடத்தை எடுத்து இன்னொருத்த தலையில அடித்து கொண்டார்கள். அது அந்த நேரத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லாம போயிடுச்சு. சில நாட்கள் கழித்த பிறகு தலையில வலி இருக்கேன்னு சொல்லி பல மாத்திரைகள் எல்லாம் போட்டும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. திடீரென்று சொல்லி ஸ்கேன் எடுத்து பார்த்தால் அங்கே ரத்தம் கசிந்து கொண்டிருக்கிறது. இது ஆபரேஷன் தான் பண்ணணும், எங்களுக்கு காசே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் சுகமளிக்கும் தேவன் என்ற நம்முடைய செய்தியை நான் கேட்கும்போது, நீங்கள் அங்கே 15-20 வாக்குத்தத்த வசனங்களை கடைசியிலே இந்தந்த வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் அறிக்கையிட்டால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் பேசுறீர்கள். அதெல்லாம் நான் நோட் பண்ணிட்டேன். நான் நோட் பண்ணி ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். நான் ஹாஸ்பிட்டலில் போய் நான் பார்க்குறேன், டாக்டரை நான் கன்சல்ட் பண்ணுறேன். இப்பொழுது சொல்கிறார்கள், அந்த இரத்த கசிவு நின்று விட்டது, ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை என்று சொல்லி. இது வாலாஜா பகுதியில் நடந்தது. ஒரு பெரிய ஒரு ஸ்காலர் அநேக புத்தகங்களை எழுதியிருக்கிறார். வெளிநாடுகளுக்கெல்லாம் அவருடைய புத்தகங்கள் கடந்து செல்கிறது. அவர் சொன்னார், நான் வாக்கிங் போகும்போது ஆண்டோடைய வார்த்தையை நான் கேட்டேன், வேதத்தில் இவ்வளவு மகத்துவங்களா என்று சொல்லி நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லி எனக்கும் அண்ணனுக்கும் ஒரு புத்தகத்தை இலவசமாக பரிசாக அனுப்பி கொடுத்தார். எனக்கு அருமையான தேவன், இதெல்லாம் பெருமை பேசுவதற்காக அல்ல. இந்த டிவி ஊழியம் ரட்சிக்கப்படாத மக்களை ரட்சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. தண்ணீர் இல்லாதவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கின்றது. காவலில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கின்றது. நாம் ஏதோ ஒரு மூலையிலே நின்று ஒரு இடத்திலே நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த டிவி ஊழியமானது, இது பெரிய பெரிய மனிதர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, வாழ்க்கை முடிந்த நிலையில் இருக்கிற மக்களை அது ஆண்டவருக்குள் கொண்டு வருகிறது. அப்போ அந்த மனிதருக்கு ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் இந்த கிரேஸ் டிவி ஊழியத்தை தாங்க வேண்டும். இந்த கிரேஸ் டிவி ஊழியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். இந்த கிரேஸ் டிவியோடு இணைந்து நாம் ஊழியம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இது நம்முடைய செங்கல்பட்டு பகுதியிலே இயங்கி கொண்டிருக்கின்ற 24 மணி நேரமும் தேவனுடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிற ஒரு சேனல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நாம் சொல்லுகின்ற சாட்சி அவர்களை வாழ வைக்கின்றது. ஏதோ ஒரு இடத்துல நாம் பேசுகின்ற அண்ணன் நிறைய காரியத்தை பேசிக்கொண்டே இருப்பார்கள். இன்னைக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்க, இவங்க ஃபோன் பண்ணாங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது என்று சொல்லி. அப்படி என்றால் ஆண்டவர் நம்மை பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி நம்மை அழைக்க வேண்டும் என்றால் இந்த ஊழியத்திற்கு நாம் கொடுக்கின்ற அளவை கொஞ்சம் உயர்த்துவோம். இதோடு நாம் இணைந்து கொள்வோம். இதனோடு நாம் தோள் கொடுப்போம். இதனோடு இதை எப்படி இன்னும் சரிவர செய்யலாம், உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கொடுத்து, நாம் பலவிதமான ஊழியங்களில் நினைக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய சகோதரன், நம்முடைய உடன் இருக்கிற ஒரு மனிதர்
நம்முடைய மாவட்டத்திலே இருந்து செயல்படுகின்ற ஆண்டோடைய வார்த்தையை இரவும் பகலும் எந்நேரமும் யோசித்து பாருங்கள். ஒருவேளை இந்த டிவி சேனல் இல்லை என்றால், ஒருவேளை அன்றைக்கு அவர் தற்கொலை செய்து மரித்திருந்தால் என்னவா இருக்கும்? ஒருவேளை அவருக்கு ஆண்டவரிடத்திலே கோபமாய் இருந்து அவர் இருந்திருந்தால் அவருடைய காரியங்கள் என்னவா இருக்கும்? ஒருவேளை மூளையிலே வருகிற அந்த இரத்த கசிவிலே ஒருவேளை பணம் இல்லை என்று சொல்லி அவர்கள் விட்டுவிட்டிருந்தால் அவர்களுடைய சூழ்நிலைகள் என்னவாக மாறியிருக்கும்? ஆனால் இதையெல்லாம் மாற்றியது இன்றைக்கு நீங்களும் நானும் அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த கிரேஸ் டிவி ஊழியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இதற்கும் நம்மால் இயன்ற காணிக்கைகளையும் பொறுப்புகளையும் நாம் கொடுப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் கண்களை மூடுவோமா? இன்றைக்கு வந்திருக்கிற ஒருவேளை வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது போல, அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் ஆண்டவர் உங்களைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? உங்களை 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பதற்காக தெரிந்து கொண்டிருக்கின்றார். இந்த வசனம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் உரிய வசனம். இது ஏதோ உங்களுக்காக மாத்திரமல்ல, இது பிரசங்கிக்கிற எனக்கும் இது தகுதியானது. எனக்கே இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவருடைய கேரக்டர் இப்படிப்பட்ட ஒரு தன்மையா, இப்படியா ஒரு மனிதனை உயர்த்த விரும்புகிறார், இவ்வளவு நன்மைகளையா ஒருவர் தர விரும்புகிறார் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் நமக்கு ஆசீர்வாதம் வருவது தடைப்பட்டு இருக்கிறது என்றால், நம்ம வியாபாரத்தையே நம்பி பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாம் செய்கிற தொழிலையே நம்பி பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாம் செய்கின்ற இந்த ஊழியத்தையே நம்பி கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், ஒரு நாளும் அந்த லேண்டு ஆசீர்வாதம் தரவே தராது. ஒரு நாளும் அந்த வியாபாரமோ தொழிலோ நமக்கு ஆசீர்வாதம் தரவே தராது. நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு காரணர் இயேசு மட்டுமே, ஆண்டவராகிய கர்த்தர் மட்டுமே. அவரை நாம் பார்க்கும் பொழுது அவர்தான் நம்முடைய சோர்ஸ். நம்மை ஆசீர்வதிப்பது நம்முடைய பிசினஸ் அல்ல, நம்மை ஆசீர்வதிப்பது நம்முடைய தொழில் அல்ல, நம்மை ஆசீர்வதிப்பது நம்முடைய வேலை அல்ல, நம்மை ஆசீர்வதிப்பது நம்முடைய ஞானம் அல்ல, என்னை ஆசீர்வதிப்பது நம்முடைய திறமை அல்ல, என்னை ஆசீர்வதிப்பது இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன். ஆகவேதான் இதை உணர்ந்துதான் ஈசாக்கு, என்னை இந்த லேண்ட் மூலமா நான் நம்பல, இந்த லேண்டை நான் நம்பல, இந்த தேசத்தை நான் நம்பல, இது கரடு முரடான ஒரு தேசம், இது பஞ்சம் நிறைந்த ஒரு தேசம், இந்த வருஷம் பஞ்சம் தான், ஊர்ல ஒருத்தருக்கும் ஒன்றும் கிடைக்காது, போயும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட இந்த தேசத்திலிருந்து என்னை நான் விதைத்தால் எல்லாரும் என்னை கேலி செய்வார்கள். அவன் நம்பிக்கை அந்த லேண்டு மேல இல்லை, அவன் நம்பிக்கை கர்த்தர் மீது இருந்தது. ஆகவே 100 மடங்கு பலன், 50,000 நெல். ஒரு நெல்லுக்கு பதில் 50,000 நெல். கிரகிக்க முடியாத அற்புதம். சமீபத்தில் ஒரு பாடல் ஒன்று உண்டு, கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்கிற ஒரு ஆண்டவர். ஆண்டவரே, இந்த நாளிலே சுவாமி, இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் சுவாமி இந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும், இந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஆண்டவரே, இங்கே ஜெப குறிப்பு எழுதி கொடுத்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, அந்த ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நாங்கள் காண வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் விருத்தி அடைய வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் ஆமன் பெரியவனாக மாற்றுவீராக சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பசி உள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக, ஆண்டவரே கண்ணில்லாதவர்களுக்கு, ஆண்டவரே பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை காட்டும்படியாக, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கும்படியாக, ஆண்டவரே காவலில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்கள் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் நீங்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா உதவிகளும் பரத்திலிருந்து எங்களுக்கு இந்த நாளிலே உண்டாயிருக்கட்டும் சுவாமி, உண்டாயிருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த மே 5ஆம் தேதி 2026ஆம் நாள் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்றோம். முதல் கூடுகை இங்கே வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் அடுத்த வருடம் நாங்கள் திரும்பி பார்க்கும்போது ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் சுவாமி. எங்கள் குடும்பங்கள் விருத்தி அடைந்து இருக்க வேண்டும். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணமாகி பிள்ளை பாக்கியத்துடன் இருக்க வேண்டும். நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட நன்மையினால் நிரப்புங்க, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. ஆண்டவரே, எங்களுக்கு வானத்தின் பலகணைகளை திறங்க, எங்களுக்கு ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்க சுவாமி, நிரப்புங்க சுவாமி.
இன்றைக்கு ஈசாக்கு எப்படி நீர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவனாக காணப்பட்டீரோ, அதே போல் நாங்களும் கிறிஸ்துவே உமோடே நாங்கள் சிலுவையிலே அறையப்பட்டு இருக்கின்றோம், உமக்குள் நாங்கள் பிழைத்தும் இருக்கின்றோம். சுவாமி, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.